ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. வானத்திய பூமி அண்ட சராசரி சமுத்திரத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவனாய் பிதாவாகிய தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துறோம்ப்பா. ஏசப்பா, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவந்தில் இருந்து கத்தாவே எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசிலிருந்து மீட்டுக் கொண்டு அப்பா நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அப்பா உம்முடைய சர்வத்தை கத்தாவே எங்களுக்காக பலி கொடுத்து கர்த்தாவே ஒரு புதிய மார்க்கத்தை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக, அன்பிற்காக கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய மிகுந்த கிருபையினால இரக்கத்தினாலே கர்த்தாவே மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே அப்பா இந்த ஆண்டிலும் கர்த்தாவே இந்த 2 நாட்களை ஆசிரிக்க எங்களுக்கு கிருபையை செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. பெரிதான கிருபையினால கர்த்தாவே ஆன்லைன் மூலமா கர்த்தாவே இந்த இத்தனை ஜெபத்தையும் கர்த்தாவே அப்பா நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்போ கர்த்தாவே இந்த 2வது ரித்தான ஆராதனையில் கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிரச்சனத்தினால எங்களை மூடுங்க ராஜா. இந்த ஒரு விசை கர்த்தாவே நாங்கள் எல்லாரையும் கர்த்தாவே அப்பா ஒரு விசை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கிருபையாக மன்னித்து இப்படி பரிசுத்தத்தினாலே கழுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் ஆவியின் கர்த்தாவே எங்களை ஒரு விசை சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதும் அப்ப அந்த ஜெப வேலை முழுவதும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக கர்த்தாவே அப்பா உங்களுடைய மன்னாவை கொண்டு ஒரு மகனோடு கூட அப்ப நீங்க இடைப்பட்ட கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தாங்க ராஜா. இப்படி பிரசனத்தினால் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே அளவில்லாமல் கர்த்தாவே அசைவாடுங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் நாமத்துக்கு மகிமையுண்டாக. பாமாலை 89வது பாமாலை நாம் பாடுவோம். என் நெஞ்சம் நொந்து காயத்தால் அவஸ்தைப்படவே கூத்தொண்ட மீட்பர் கரத்தால் அக்காயமாறுமே. தீராத தூக்கமேஞ்சியே நான் கண்ணீர் வீடினோ நோவோற்ற இயேசு நெஞ்சமே மெய்யாறுதல் தரும். என் மனஸ்தாபத்தபசால் நீங்காத கரையோம் வாடிந்த இயேசு இரத்தத்தால் நீ வீழ்த்தியாகிடும். என் மீட்பர் கரத்தால் சுகம் சந்நீரால் தூய்மையா என் இன்பதுன்பமான் நெஞ்சம் அன்பாய் உணருமாம். அக்காரம் நீட்டும் இயேசுவே அவ்வோற்றை தீரவோம் கூத்தொண்ட உந்தன் பக்கமே எந்த நடைக்கலாம். ஆமென். நித்தானியா ஜெபம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே,
மேலை பாவிலாகி எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராய ஏக தேவனே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராய ஏக தேவனே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தரலும். மகா விலை உயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தரலும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தரலும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றோம், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களில் நின்றோம், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றோம். என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றோம், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றோம், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றோம். என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு எதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றோம், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சனை நின்றோம். என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றோம், பெருவாரி விஷ வியாதிகளின் பஞ்சத்திலும் நின்றோம், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதில் வரும் மரணத்தில் நின்றோம். என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றோம், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றோம், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவில் நின்றோம். என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய பரிசுத்த மனுஷாவதராகி ரகசியத்தின் நிமித்தமும் பரிசுத்த பிறப்பு விருத்த சேதன நிமித்தமும் ஞானஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய மனவேதனை இரத்த வேர்வின் நிமித்தமும் சிலுவை பாடுகள் நிமித்தமும் அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டதன் நிமித்தமும் மகிமையோட உயிர் தெழுந்து பரமளத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமோ எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலோ சுகப்படும் காலத்திலோ மரண வேலையிலும் நியாய தீர்ப்பு நாளிலோ எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிலாய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தியாள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியையும் மாநில ஆளுநர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவளை பரம ஞானத்தை நடத்திட வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காக வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபையின் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையுள்ள வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெரிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கோ உமது வசனத்தை பற்றிய மெய் அறிவாய பிரகாசத்தை அளித்து அவள் பிரசங்கத்தினாலும் நடக்கினாலும் அவ்வசனத்தை தகுதியா பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. இக்காலத்தில் உதவி ஆயர்களாகவும் குரு பட்டம் பெற போகிற உமது ஊழியக்காரரை ஆசீர்வதித்து அவர்கள் உமது சபையின் பக்தி விருத்திக்காகவோ உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்காகவோ தங்கள் திருப்பணி விடையை ஏற்ற விதமாய் நடப்பிக்கும்படி உமது கிருபையை அவர்கள் மேல் பொழிந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா தேசங்களுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள
கர்த்தாவே. நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனையின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, உடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிக அதிகமாய் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் காலில் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களை பாய்க்கிறவர்களுக்கும் திரும்பப்பட்டவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தயவுள்ள கர்த்தாவே, தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டு கொட்டியே சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டு கொட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டல்லோம், கிறிஸ்துவே கேட்டல்லோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமழைக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னைகளை பத்தையும் என்று தாரும். விரோதமாக குற்ற செயல்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சூழ்நிலை பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையோ, எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரி கட்டாதையோ. ஜெபம் என கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படையுள்ள விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாக கேட்டல்லோ. முதடியாராய் நாங்கள் எந்த உபத்திரங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுது உமக்கு சோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தல்லோ. ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தள்ளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோம். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலோ அவருக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரிகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தமும் நிலந்தள்ளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியோ. கிருபையா எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமா எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தரலோ. கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பைபிள் ரீடிங்.
வாசிக்க வேண்டிய வேத பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாரொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான இரக்கமும் பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்கமானாக. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவரை தந்துள்ளினார். ஆமேன். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே இந்த லித்தானிய ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு விசையாக இந்த ஆன்லைன் வாயிலாக நாம் இணைந்து கொள்வதற்கும் எல்லா ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, இன்னொரு வாரத்தை எங்களுக்கு நீர் தந்து இந்த லெங்கனும் காலங்களிலே, இந்த தபசு காலங்களிலே நாங்கள் உம்மோடு இன்னும் ஐக்கியப்படும்படியாக, நெருங்கி சேரும்படியாக, எல்லா ஜனங்களை நாங்கள் நினைத்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக பலன் பெறும்படியாக எங்களுக்கு தருணத்தை தந்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் ஆண்டவரே உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி நீர் வந்த நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து அறிந்து புரிந்து அதற்காக செயல்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தாலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு ஒரு விசையாக வாழ்த்துகிறேன். கடந்த வாரங்களிலும் இந்த லித்தானிய ஆராதனையிலே நிசியாவினுடைய விசுவாச பிரமாணத்தை தியானிக்கும்படியாக நாம் தொடங்கினவர்களாக இருந்தோம். நிசியாவினுடைய விசுவாச பிரமாணம் கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகள் ஆனபடினாலே அதை நினைவு கூறுவதற்கும் நாம் எதன் மேலே நம்மளுடைய விசுவாசம் இருக்கிறது என்பதை ஒரு விசையாக நாம் நினைத்துக் கொள்வதற்கும் அதில் உறுதிப்படுவதற்கும் தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கடந்த வாரத்திலே அந்த நிசியாவினுடைய விசுவாச பிரமாணத்தின் முதல் பகுதியாக வானத்தையும் பூமியையும் காணப்பட்டதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவன் மேலே நாம் எதற்காக விசுவாசிக்க வேண்டும் என்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். அவர் சர்வத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். அவரை அண்டி வேறு தேவன் இல்லை என்பதை அந்த விசுவாச பிரமாணத்திலே நமக்கு அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதையே நாம் விசுவாசிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். இந்த நாளிலே அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த பகுதியானது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. அது யாரை குறித்து என்றால் இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு கூறப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு ஒருவேளை நம்மளுடைய விசுவாச பிரமாணத்தை ஜெப புஸ்தகத்துல இருக்கு, விசுவாச பிரமாணம் நமக்கு தெரியும் என்றால் நாம் அதை பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாகும் முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தேவத்து தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனின் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவினுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை அவதரித்து மனிதனானார்.
நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். இவ்வளவு காரியங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இவ்வளவு காரியங்கள் இந்த ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை வர இங்க நீங்க விசுவாச பிரமாணத்தை பார்த்தீங்க அப்படின்னா யாவுமே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய தன்மை எப்படியாக இருக்கிறது, அவர் எதற்காக இந்த பூமியில வந்தார் என்கிறதை நாம் விசுவாசிக்கும் வண்ணமாக இந்த விசுவாச பிரமாணத்திலே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது காரியமாக ஒரே கர்த்தரும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க கூறப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் நற்செய்தி நூல் முக்கியமாக எழுதப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், இவர் தேவனுடைய குமாரன், இவர் மேசியாவாக இருக்கிறார், இவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டே இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் எழுதுகிற ஆசிரியர் கூறுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த விசுவாச பிரமாணத்துல என்ன இருக்கிறது? 3 பகுதியாக இருக்கிறது. ஒண்ணு, தேவன் தேவ ரூபமாக காணப்படுகிறார். முதலாவது காரியம், தேவன் தேவ ரூபம், ஐடென்டிட்டி அவருக்கு என்ன அப்படின்னா அவர் தேவ ரூபமாக காணப்படுகிறார். 2வது இன்கார்னேஷன், அதாவது அவருடைய அவதாரம். அந்த தேவ ரூபத்திலே இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மனித ரூபத்திலே மாறுகிறவராக இருக்கிறார். அவர் மனித ரூபத்திலே மாறினவரும் அவர் தேவத்துவத்தை சார்ந்தவருமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக விசுவாச பிரமாணத்திலே கூறப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அவர் நமக்காக எதை செய்தார், த பர்பஸ், அவர் எதற்காக இந்த பூமியில வந்து நமக்காக அவர் என்னத்தெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத இந்த விசுவாச பிரமாணம் நமக்கு கூறுகிறதாக இருக்கிறது. முதல் 2 பகுதியை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அவர் முதலாவது தேவ ரூபமாக இருக்கிறார். 2வது காரியமாக அந்த தேவ ரூபத்திலிருந்து மனித ரூபத்திற்கு அவர் என்ன செய்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற சத்தியத்தை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மளுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம், கிறிஸ்தவ விசுவாசத்தின் சென்ட்ரலான ஒரு போக்கஸ் அப்படின்னா அது இந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கற்பொருளாக இருக்கிறது. விசுவாசிக்கும்படியாகவே அவர் இந்த பூமியிலே வந்தவராக இருக்கிறார். யார் அவர் மேலே விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று யோவான் 3:16 கூறுகிறதாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவானவரை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிறதை தான் இந்த விசுவாச பிரமாணமானது நமக்கு விளக்கி காண்பிக்கிறதாக இருக்கிறது. முதலாவது காரியமாக அது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் எப்படி தேவத்துவத்தை சார்ந்தவராக இருந்தாரோ அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவானவரும் தேவனுடைய குமாரனாக இருந்து தேவனுடைய அதே ரூபத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதே தன்மை, அதாவது தமிழ்ல வாசிப்போம் அல்லது விசுவாச பிரமாணத்துல சொல்லுவோம் அப்படின்னா, தேவனுடைய தன்மை அவருக்குள்ளாக என்ன தன்மை காணப்பட்டது, தேவன் எந்த எசன்ஸ்ல இருக்கிறாரோ அதே சேம் எசன்ஸ்ல இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆதாரமாக எடுத்துக்கொண்டப்பட்டதான வேத பகுதியானது யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை யாராவது வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அங்க கூறப்பட்டிருக்கிற காரியம் ஒரு 4 காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க கூறப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள் கூறப்பட்டிருக்கிற என்றால், ஆதியிலே வார்த்தை என்ன செய்ததா இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையானது தேவனாய் இருந்தது. 4 காரியங்கள் இந்த 3 வசனத்துல கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆதி துவக்கமாக காணப்பட்ட தேவனாக இருக்கிறார். அதுதான் விசுவாச பிரமாணத்துல என்ன கூறுகிறோம் அப்படின்னா, அவர் பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவராக இருக்கிறார்.
அவர் பிதாவினாலே படைக்கப்பட்டவராக காணப்படல. अभी मैं ज्वाइन किया करके பிதாவானவர் उनको मालूम पड़ जाएगा। பிதாவானவர் பிதா மைக் யாராவது மியூட் பண்ண முடியுமா? ஐயா நீங்க நீங்க ஆ அன்மியூட் பண்ணலாம். ஓகே, சாரி. சோ அதுல முதலாவது காரியமானது என்னதென்றால், தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆதி துவக்கமாக தேவனோடு இருந்தவராக இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் யாவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது. அவர் வானத்தை படைக்கிறார், நட்சத்திரங்களை படைக்கிறார், மலைகளை படைக்கிறார், எல்லா காரியங்களையும் அவர் படைக்கிறார். 6ஆம் நாளிலே மனுஷனையும் அவர் படைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அவர் படைக்கவில்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆதி துவக்கமாக இந்த தேவனோடு இருந்தவராக இருக்கிறார். ஆகவேதான் விசுவாச பிரமாணத்துல அவர் ஜனிப்பிக்கப்பட்டவராக இருக்கிறார். இஸ் பிகாட்டன் சன். அவரை யாரும் படைக்கவும் இல்லை, அவருக்கு ஒரு காலமும் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்பட்டதும் இல்லை. ஆகவே அவர் ஆதி துவக்கமாக தேவனோடு காணப்பட்டவராக இருக்கிறார். 2வது காரியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. முதலாவது காரியம் ஆதியிலே வார்த்தை இருந்தது. 2வது காரியம் அந்த வார்த்தையானது தேவனிடத்தில் இருந்தது. அப்படின்னா என்னது? அது பழைய ஏற்பாட்டிலே அல்லது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிதாவும் இந்த இயேசு கிறிஸ்துவானவரும் ஒரே நபர் என்று என்ன செய்யப்படல, கூறப்படல. ஆனால் இந்த பிதாவோடு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தார் என்கிறதை நமக்கு வசனம் என்ன செய்கிறது, சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்போ அந்த தேவனாகிய பிதாவோடு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்றால் பிதாவானவரும் காணப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவரும் இன்னொரு நபராக காணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த திருத்துவத்திலே இவர்கள் ஒரே தெய்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தன்மைகள் வேறு தன்மைகள் இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ முதலாவது காரியம் இஸ் இட்டர்னல், அவர் ஆதி துவக்கமாக இருக்கிறார். 2வது காரியமாக அவர் பிதாவுடைய தன்மையுடையவராக இருக்கிறார். ஆனால் பிதாவும் அவரும் ஒன்று என்று எங்கேயுமே என்ன செய்யப்படல, நமக்கு சொல்லப்படல. இந்த வசனமும் சொல்லுறது அவர் அந்த வார்த்தையோடு என்ன செய்தார், இருந்தார். அந்த வார்த்தையானது தேவனாய் என்ன செய்தது, இருந்தது. 3வது காரியம் அங்க கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த வார்த்தை முழுவதும் தேவத்துவத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. He was fully God. எந்த தன்மை தேவனிடத்தில் இருந்ததோ அதே தன்மையோடு முழுமையாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாக காணப்பட்டவராக இருக்கிறார். அடுத்ததாக 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாக என்ன செய்திருக்கிறது, உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல இந்த முதல் 3 வசனத்தை பார்க்கும்போது, முதலாவது காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆதி துவக்கமாக பிதாவோடு இருக்கிறார். 2வது காரியம் இவர் பிதாவோடு ஒன்றாக இருக்கிறார். ஆனால் இவர் பிதாவும் இயேசு கிறிஸ்துவானவர் என்கிறது 2 நபர்களாக இருக்கிறார்கள் என்கிற வித்தியாசமும் அங்கு காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 3வது காரியமாக அவர் முழுவதும் தேவத்துவத்தை சார்ந்தவராக இருக்கிறார். 4வது காரியமாக அவர் சகலத்தையும் படைத்த தேவனாக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் எப்போ நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, இது அவர் இந்த பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்துவானவரை ஜனங்கள் என்ன செய்தார்கள், ஆராதித்தவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவரை எப்படி தேவனை சொல்லிக் கொள்வார்களோ அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவானவரையும் அவர்கள் வணங்கினவர்களாக காணப்படுகிறார்கள். 2வது காரியமாக இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய போதனைகள், அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர் என்னென்ன உபதேசங்களை பண்ணினாரோ அந்த உபதேசங்களை எல்லாவற்றையும் கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, எப்படி இவர் இவ்வளவு அதிகாரத்தோடும் இவ்வளவு ஷுவராக ஒவ்வொரு காரியத்தை இப்படியாக கூறுகிறவராக இருக்கிறார். நீங்க மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை வாசித்து பார்த்தீங்க, அல்லது அந்த மவுண்ட் சர்மன் அந்த மவுண்டை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டுமாக அவர் கூறுகிறார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறதை அழுத்தி அவர் தம்முடைய முழு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
கடைசியாக பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை மாத்திரம் காண்பிக்காமல் அவர் ஜனங்களோட பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தாங்களோ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிறதை அவர் அதிகாரத்தோடு தேவனுடைய குமாரனாக இருந்தபடினாலே அவர் கூறினவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். இதற்கான உதாரணத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமாகிற நிகழ்வை நம்ம என்ன செய்யலாம், காணலாம். இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமாகிறார். அவர் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டு போகிறார். மலை மேலாக போகும்போது அங்கே மறுரூபமாகிற நிகழ்வை அவருடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்க, காணுகிறாங்க. அவருடைய முகரூபம் மாறுகிறது. அவர் வெண்மையாக முழுவதுமாக மாறுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஒளியானது பிரகாசித்து காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்படி பிரகாசிக்கும் போது எல்லா சீஷர்களும் ஆச்சரியப்பட்டு அவரை பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறதாக இருக்கிறது. என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அவருடைய ஞானஸ்தானத்திலும் அதே சத்தம் உண்டாயிட்டு, அவர் மறுரூபமாகும் போதும் அந்த மறுரூப மலையிலேயும் அதே சத்தம் உண்டாயிட்டு, என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரனாக இருக்கிறார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஜனங்கள் ஆராதிக்கிறதும், இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய அதிகாரத்தையும், இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாவம் மன்னிக்கிற அதிகாரத்தையும் தேவனானவர் அங்கீகரித்து மறுரூப மலையில கூறுகிறார், இவர் என்னுடைய குமாரனாக இருக்கிறார். அவருக்கு முழு தேவத்துவத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி தேவன் பூரண தேவத்துவத்திலே காணப்படுகிறாரோ அதே தேவத்துவமானது இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவது காரியமாக, இந்த தேவனாக இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை போல ஒரு மனிதனாக மனு அவதாரத்தை அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை போல ஒரு பாலகனாக இந்த பூமிக்குள்ளாக பிறந்து, அவர் நம்மை போல எல்லா பாடுகளையும் அனுபவிக்கும்படியாக மனு ரூபத்தை எடுக்கிறவராக இருக்கிறார். பெத்லஹேம்லே சாதாரண ஒரு குழந்தை பிறக்கிறது போல அவர் நமக்காக பிறக்கிறார். பிறந்த தேவன் அவர் மனிதனாகவும் இருக்கிறார். அவருடைய தேவத்துவமும் அவருக்குள்ளாக முழுமையாக காணப்படுகிறதாக இருக்கிறது. He is becoming a man, but he is also having the divine nature. அவருக்குள்ளாக இருக்கிற அந்த தேவத்துவமும் பூர்ணமாக அவருக்குள்ளாக காணப்படுகிறதாக இருக்கிறது. வசன ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ கிறிஸ்துவானவரை குறித்து இங்க கூறப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலானார். அப்ப இங்க என்ன நடக்க அப்படின்னா, எந்த தேவன் தேவத்துவத்தை உள்ளவராக காணப்படுகிறாரோ அந்த தேவன் தம்முடைய அந்த தேவ சாயலை, தேவ ரூபத்தை அவரே என்ன செய்கிறவராக இருக்கிறார், நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கிறவராக இருந்து அவர் அடிமையின் ரூபத்தை தரித்துக் கொள்கிறவராக காணப்படுகிறார். அப்ப இப்போ அவர் டிவைன் நேச்சராக காணப்படுகிறது. அவருக்குள்ளாக முழுமையாக தேவத்துவம் காணப்படுகிறது. தேவனாக இருக்கிறார். அவர் தேவத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிற தேவன் இப்ப என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால், மனிதனுடைய மீட்புக்காக நம்மை போல அவர் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தேவத்துவத்தின் அதிகாரத்தை அவர் தாமே தன்னை தாமே அவர் என்ன செய்கிறார், வெறுமை ஆக்குறவராக இருக்கிறார். The process of emptying himself. அவர்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கு. அவர் சகலத்தை அறிந்தவர், சகலத்தை படைத்தவர், எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. அவர் நினைச்சா என்ன வேணாலும் இந்த பூமிக்குள்ளாக என்ன செய்யலாம். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தாதவராக நம்மை போல ஒரு மனிதனாக அவர் மாறுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மாறுகிறபடினாலே அவர் மனித ரூபத்திலே அடிமை அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆங்கிலத்துல கூறப்பட்டிருக்கிறது, he came as a servant. சர்வெண்ட் ஆக, ஒரு அடிமை. எதற்காக?
நமக்காக மறிக்கும்படியாக நம்முடைய ரூபத்தை மனித ரூபத்தை அவர் தரித்து கொண்டவராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதிலே தேவன் சகலத்தையும் படைத்தார். சகலத்தையும் படைக்கும் போது இந்த மனிதனையும் படைத்தார். இந்த மனிதனுக்கும் அவர் தேவ ரூபத்தை தான் என்ன செய்தார், கொடுத்தார். நீங்க ஆதியாகமம் 1 26, 27 வசனத்தை வாசிக்கும் போது, நமது சாயலாக நமது ரூபமாக மனிதனை அவர் என்ன செய்கிறார், படைக்கிறவராக இருக்கிறார். அப்ப முதலாவது காரியமாக அந்த டிவைன் நேச்சர் மனிதனுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டதாக இருக்கிறது. இப்ப அந்த டிவைன் நேச்சரை வச்சு அந்த மனிதன் எதற்காக அழைக்கப்பட்டான் என்றால், அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படியவும் தேவனை சார்ந்து அவன் வாழும்படியாக தேவன் விரும்பி மனிதனை படைத்தவராக இருக்கிறார். ஆனா ஆதாமோ என்ன செய்தான் என்றால், அவன் தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு தன்னை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அவன் அந்த கனியை என்ன செய்தான், புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த கனியை புசித்தான். அப்போ அவன் இங்க தன்னை வெறுமையாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை காணப்பட்டதோ, அவன் தன்னை என்ன செய்யல, வெறுமை ஆக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க சாத்தானை குறித்தும் அதே காரியம் கூறப்பட்டிருக்கிறது. சாத்தானை தேவன் எல்லா தூதர்களைப் போல என்ன செய்கிறவராக இருக்கிறார், படைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் படைத்ததற்கு பின்பதாக அவன் தன்னுடைய மகிமையை அவன் நாடினபடினாலே தன்னைத்தானே அவன் வெறுமையாக்கி தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தாதபடியாக காணப்பட்டபடினாலே அங்க என்ன ஆயிட்டு, அவன் தன்னை மகிமைப்படுத்தினபடினாலே அவன் விழுந்து போனவனாக காணப்பட்டான். அந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய சாயலை, தேவனுடைய தன்மைகளை எல்லாமாக கருதாதபடிக்கு அவர் இந்த பூமிக்குள்ளாக தம்மை தாமே அவராக வாலண்டரியாக நம்முடைய தேவத்துவத்தின் அதிகாரத்தை அவர் விட்டு கொடுத்து அடிமையாக நம்முடைய ரூபமாக அவர் பறந்துள்ளார். இவர்தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இவருக்குள்ளாக 100% தேவ தன்மை காணப்படுகிறது. அதே போல 100% மனித தன்மை காணப்படுகிறது. ஆகவேதான் இவர்களுக்கு எல்லா மனிதரை போல பசி எடுக்கிறது. இவருக்கு எல்லா மனிதனை போல அவர் தூங்கி நித்திரை எடுக்கிறவராக இருக்கிறார். இவர் எல்லா மனிதனை போல ஒரு கஷ்டமான சூழ்நிலை காணப்படும் போது அவர் மனதுருகிறவராக இருக்கிறார். கண்ணீர் விடுகிறவராக காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா மனித உணர்வுகளை கொண்ட தேவனாக இவர் என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திற்கு போறதற்கு முன்பதாக தேவனை நோக்கி கூறுகிற காரியம் என்னவென்றால், ஐயா, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்க பண்ணும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை என்ன செய்தரலும். ஒவ்வொரு காரியத்தை அவர் செய்யும் போதும் அவர் இந்த பிதாவாகிய தேவனை நம்பி பரிசுத்தாவியானவருடைய பலத்தை சார்ந்தவராக மனித ரூபத்துல இந்த பூமியில அவர் காணப்பட்ட தேவனாக இருக்கிறார். அதை ஒரு வேத உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், மார்க் எழுதின நற்செய்தியின் 6ஆம் அதிகாரம் 35 41 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தேசமும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகுல ஏறி அக்கறைக்கு போகிறவர்களாக இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு பெரும் காத்து என்ன செய்கிறது, உண்டாகிறதாக இருக்கிறது. அங்க இயேசு கிறிஸ்துவானவர் அயர்ந்த நித்திரையில என்ன செய்கிறார், காணப்படுகிறார். அயர்ந்த நித்திரையில அவர் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். 100% இஸ் a human being. அவர் காலையில இருந்து எடுத்த எல்லா காரியங்களும் செய்து அவர் டயர்டாகி இப்ப என்ன செய்கிறார், தூங்குகிறவராக இருக்கிறார். அயர்ந்த நித்திரை செய்யும் போது ஒரு பெரிய புயல் உண்டாகிறதாக இருக்கிறது. அங்க கடல் என்ன செய்கிறது, கொந்தளிக்கிறது. படகு என்ன செய்கிறது, மேலும் கீழுமாக ஆடுகிறதாக இருக்கிறது, அசைகிறதாக இருக்கிறது. சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிறவர்களாக இருக்கிறாங்க. பயந்து நடுங்கி இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மாண்டு போவது உமக்கு கவலை இல்லையா என்று என்ன செய்யறாங்க, கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் காற்றை அகற்றுகிறவராக இருக்கிறார். காற்றின் மேலே, இந்த சுற்றுச்சூழலின் மேலே அவர் அதிகாரத்தை காண்பித்து, இதையும் எனக்கு ஆளுகை செய்யும்படியான அதிகாரம் இருக்கு என்பதை காண்பிக்கும் வண்ணமாக நம்முடைய அதிகாரத்தையும் அங்க வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இவர் தேவ ரூபமாக இருக்கிறார். அதே போல மனித எல்லா விதமான உணர்வுகளை கொண்டவராக இருக்கிறார். எதற்காக இவர் இப்படியாக வந்திருக்கிறார், எதற்காக இவர் மனித ரூபத்தோடும் தேவத்துவத்தோடும் இணைந்த ஒரு தேவனாக காணப்படுகிறார் என்றால், நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 காரியத்தை கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியமாக
தேவனை வெளிப்படுத்தும் வண்ணமாக தேவனை வெளிப்படுத்தும் வண்ணமாக மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிறந்தவராக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூமிக்குள்ளாக வந்து நானும் தேவனும் நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல தேவன் இருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் இந்த பூமியிலே வந்தவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம் எபிரேயர் 2 எபிரேயர் 2 17-18 வசனம். எபிரேயர் 2 17-18 வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாகவே வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, நமக்காக அவர் பிரதான ஆசாரியராக அவர் இந்த பூமியில வந்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அன்றைய காலத்துல பிரதான ஆசாரியர் தேவனுக்கு முன்பாக சென்று பலிகளை செலுத்தினவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் நமக்காக பலியாக மறிக்கும்படியாக இந்த தேவனுக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், முதலும் கடைசி பலியுமாக அவரை முழுமையாக செலுத்தும்படியாக அவர் மனித ரூபத்தை எடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தரும்படியாக தேவனானவர் இந்த மனித ரூபத்திலே இந்த பூமிக்குள்ளாக அவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். மனித ரூபத்திலே கடந்து வந்தவராக இருக்கிறார். இந்த நாளில ரெண்டு காரியங்கள். ஒண்ணு, இவர் தேவத்துவத்தை முழுமையாக கொண்டவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அந்த தேவத்துவத்தை ஓடு இணைந்து அவர் மனிதனாக இந்த பூமிக்குள்ளாக வந்தார். மனிதனாக இந்த பூமிக்குள்ளாக வந்தார். எதற்காக? நம்மை போல பாடுபடுவதற்காக, நம்மை போல சோதிக்கப்படுவதற்காக, நம்மை போல ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சந்திக்கும்படியாக. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு கஷ்டங்கள் வரும்போது, ஒரு சோதனைகள் வரும்போது நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நாம் நினைப்போம். தேவனுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து ஒவ்வொரு இடத்துல நாம் நிற்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல சோதனைகளும் பாரங்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கும். உன்னுடைய மனதுல நினைவெல்லாம் வரும், ஆண்டவரே என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, என் நிலைமை உங்களுக்கு தெரியாது, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, இந்த சூழ்நிலையில வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இதோட ரொம்ப கொடுமையா இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நேரம் நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி சொல்லும் போதெல்லாம் நாம் ஒரு காரியத்தை மறக்கிறோம். என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இதை காட்டிலும் அதிகமாக சோதிக்கப்பட்டவராக பூமியில காணப்பட்டார். இருப்பினும் பாவம் இல்லாதவராக அவர் காணப்பட்டார். அவர் பாவம் இல்லாதபடி அவர் பாவத்தை வெறுத்து இந்த பூமியில வாழ முடியும் என்றால் நாமும் வாழ முடியும் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக தேவத்துவத்தை தரித்து மனித ரூபத்திலே அவர் என்ன செய்வார்? வந்தார். இன்னைக்கு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் இந்த மனித ரூபத்திலே இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக தேவனுடைய சமூகத்திலே போய் ஜெபித்தாரோ, விண்ணப்பித்தாரோ, ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது, நிறைய நிறைய காரியங்களை வாசிக்கும் போது ராம் முழுவதும் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ராசன் அவர் தனியாக சேர்ந்து ஜெபிக்கும்படியாக கடந்து செல்கிறவராக இருக்கிறார். தனிப்பட்டதான அவர் எல்லா சீஷர்களோடு இருக்கிறார். திடீரென்று அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தனித்து ஒரு மலையின் மேலாக போகிறார், அக்கறைக்கு போகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு இடங்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவர் பிதாவோடு அந்த உறவிலே எப்பொழுதும் என்ன செய்கிறார்? பறித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த மனித ரூபத்திலே நாமும் வாழும் போது, இந்த பூமிக்குள்ளாக நாமும் வாழும் போது, இந்த தேவனோடு அந்த உறவிலே எவ்வளவு அதிகமாக நாம் பறித்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை நாம் வாழும்படியாக தேவனே நமக்காக மனித ரூபத்தில இறங்கி வந்தவராக இருக்கிறார். நாம் யோசிச்சு பார்ப்போம், நாம் எப்படியாக சோதிக்கப்படுகிறோம், நாம் எப்படியாக வழிநடத்தப்படுகிறோம். உலகத்தின் பாரங்கள், கஷ்டங்கள் நம்மை வளர்த்தும் போதெல்லாம் நம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்தீர் என்கிறதை நினைவு கூறும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த விசுவாச பிரமாணத்தின் 2வது பகுதியில இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் தேவத்துவத்தை சார்ந்தவரும், தேவத்துவத்தோடு இணைந்த அவர் மனித ரூபத்தை மனதவதாரமாக எடுத்து இந்த பூமியிலே வந்தவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற ஆண்டவரே, மேலும் நாங்கள் இவ்வாறாக கூடுவதற்கு எங்கள் கிருபை தந்திருமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக தேவ ரூபமாக, எங்களுக்காக மனித ரூபத்திலே ஆண்டவரே நீர் வந்தவராக இருக்கிறீர். ஐயா, உம்மட்ட இருந்த அதிகாரம், உம்மட்ட இருந்த அந்த தேவத்துவத்தை கொண்டு
ஆண்டவரே மாத்திரம் நீர் செயல்படாதபடிக்கு எங்களுக்காக உண்மையை நீர் வறுமைப்படுத்தினவராக, ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்தவராக, மனுஷ சாயலை தரித்தவராக நீர் காணப்பட்டீர் சுவாமி. ஐயா, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாம்சத்திலே காணப்படும் போது, இந்த மாம்சத்துல வருகிற போராட்டங்கள், மாம்சத்துல வருகிற பலவிதமான ஆசைகள், விருப்பங்கள், பலவிதமான எண்ணங்கள்ல இருந்து ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்து உடைய பலத்தை கொண்டு தொடர்ந்து நாங்கள் செயல்பட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தர வேண்டும் என்று உங்கள் சமூகத்துல ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாறாக தேவனோடு தொடர்புல இருந்திரும். அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்மோடு தொடர்புல இருந்து தொடர்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற கிருபை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக ஸ்பெஷல் ப்ரேயர். ஆமே. நன்றி துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் ராஜா. இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த ஆன்லைன் மூலமா ஏசப்பா ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. விசேஷமா ஏசப்பா ஆசிர்ச்சித்தப்பா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க ராஜா, பாதுகாத்துகளுங்க ராஜா. ஏசப்பா அவங்க வாகனத்தில் போகும்போதும் உங்களுடைய கரம், பிரசன்னம், பாதுகாப்பு அவங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவைகளை சந்திங்க ராஜா. ஏசப்பா இன்னுமா ஏசப்பா மரியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவைகளை சந்திங்க ராஜா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா சாம் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சாமை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் உண்டே கரம், பிரசன்னம், பாதுகாப்பு முன் செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா வேலை ஸ்தலத்திலும் ஏசப்பா நல்ல சம்பளத்தை கொடுக்கும்படியா நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. சரீரத்தில் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. மனதில் இருக்கிற எல்லா வாஞ்சைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா ஜான்சிக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவளையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க ராஜா. அவள் ஸ்கூலுக்கு கடந்து செல்லும் போதும் உங்களுடைய சமூகம் முன் செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவைகளை சந்திங்க ராஜா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாட்களில் ஏசப்பா எப்பொழுதும் ஏசப்பா உண்மை ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க ஏசப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா கொடுத்த மகன் ஜாய்சனுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. அவனுடைய எதிர்காலம் ஏசப்பா பிரகாசமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லா காரியத்திலும் ஏசப்பா ஞானமாய் செயல்பட நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா அவனுடைய எதிர்காலம் ஏசப்பா ஒரு ஆசீர்வாதமாய் பிரகாசமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவன் விளையாடும் போதும், ஓடும் போதும், வரும்போதும் உடைய கரம், பிரசனம், பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. இனிமா ஏசப்பா ஜெமிக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவளை தேவைகளை சந்திங்க ஏசப்பா. கொடுத்த கணவரின் உங்களுடைய கரம், பிரசனம், பாதுகாப்பு அவங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமாய் கொடுத்த மகனே ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அந்த இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. அவனுடைய எதிர்காலம் ஏசப்பா பிரகாசமாயும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. குடும்பத்தை சுற்றி வேலி அடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமீன் ராஜா. இன்னுமா ஏசப்பா எஸ்தர் சிஸ்டர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம், பிரசன்னம், பாதுகாப்பு அவங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க கையிட்டு செய்யும் ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஊழியத்தின் மூலம் ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமீன் ஏசப்பா. அநேக ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க உண்மையுள்ள தேவன் என்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஏசப்பா உணர்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா.
இன்னுமா ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த மகன்களை உடைய கருத்திலே கொண்டு வருகிறேன் ஏசப்பா. மகன் ஜானை உடைய கருத்திலே கொண்டு வருகிறேன் ஏசப்பா. அவனை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவன் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் உடைய கரம் பிரசனம் பாதுகாப்பு அவனை சுற்றி இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. தேவைகளை சந்திங்க ராஜா. மனதில் இருக்கிற எல்லா வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். கொடுத்த மனையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, சரீரத்தின் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா கொடுத்த 2 பிள்ளைகளை உடைய கருத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகள் ஏசப்பா உங்களுடைய அறிவிலே வளர நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆமீன் ஏசப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியாய் ஜான் குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமீன் ராஜா. நன்றி ராஜா. இன்னுமா ஏசப்பா அகஸ்டின்காக ஜெபிக்கிறேன், அகஸ்டின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ராஜா. 2 பேரையும் ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, தேவைகளை சந்திங்க ராஜா. அன்றன்றுள்ள போஜனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கொடுத்த மகனையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவன் ஸ்கூல் போகும்போதும் வரும்போதும் உடைய கரம் பிரசனம் பாதுகாப்பு அவனோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. ஆமீன் ஏசப்பா. ஆலயத்துக்கு வர ஒரு வாஞ்சை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. இப்படியா ஏசப்பா குடும்பங்களை நீங்க கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 2 நாட்களில் ஏசப்பா குடும்பம் ஏசப்பா எப்பொழுதும் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்க துதித்துக் கொண்டிருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆமீன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா கஸ்தூரி சிஸ்டர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆமீன் ஏசப்பா. அவங்களும் கையிட்டு செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியத்தின் மூலம் ஏசப்பா அநேக ஆத்மாக்களை நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா கொடுத்த 2 மகன்களை உடைய கரத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. சுரேஷ் பிரதற்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க கையிட்டு செய்யும் பிசினஸ் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. எல்லா பொறாமையின் கண்கள் எல்லா பொறாமையின் கண்களில் இருந்து நீங்க ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். போட்டியின் கண்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. பிசினஸ்ல ஒரு விருத்தி அடையும்படியா ஜெபிக்கிறேன். ஆமேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா கொடுத்த மனைவி ரூபாலிக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அவளை நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க ராஜா. கொடுத்த மகன் ஸ்டாவனுடைய கருத்துல கொண்டு வருகிறேன் ராஜா. அவன் ஏசப்பா காலேஜ் போகும்போதும் வரும்போதும் உன்னுடைய பிரசனம் அவனோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவனுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவைகளை சந்திங்க, சரீரத்தின் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. இன்னுமா ஏசப்பா டேவிட் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், மனைவிக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்களே நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, சரீரத்தின் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்படியா ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா ஜிம்முக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அவனே ஏசப்பா நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. அவனை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவன் ஏசப்பா அவனுடைய எதிர்காலம் ஒரு பிரகாசமாயும் ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவனுக்கு ஏசப்பா உமக்கு சித்தமான துணையை நீங்க ஆயத்தப்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான பிள்ளையை நீங்க அவனுக்கு ஆயத்தப்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. அவன் பைபிள் உள்ள வசனத்தின்படி நடக்க, வார்த்தையின்படி நடக்க நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. உடைய கட்டளையின்படி நடக்க நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னுமா ஏசப்பா இப்படியா ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். குடும்பத்தை சுற்றி வேலி அடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். சத்ருவின் கண்ணில் இருந்து விலக்கி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ராஜா. துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஜெபம் பண்ணிக்கிடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவோ உமக்கு கனமும் மகிமை உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று என் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தரத்தில் ஒருவன்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்கள் செய்ய எங்களுக்கு கிருபளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையோ மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டல்லோ. ஆமென். கடைசியாக நாம் முழங்கால் படிட்டும் பாமாலை 88வது பாமாலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 88. இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவமுணர்ந்தே கண்ணி சேர்ந்த ஏவுமே மோட்சவாசல் இயேசுவே பூட்டுமோன்யம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினார் சாக சமதித்ததார் சீயோ நகர்காய் கண்ணீர் வீட்டதாலும் தேவரே எங்கள் மேலிறங்குவே நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சமியும் இயேசுவே. ஆமென். எங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறான் மன்னில் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே ஒரு விசையாக நாங்கள் கூடி ஆண்டவர் இந்த தபசு காலங்களிலே நாங்கள் உண்மை தியானிக்க ஜெபிக்க உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பலன் பெற தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் வாயிலாக இந்த தியானத்தோடு எங்களோடு நீர் செயல்பட்டபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த நாளுக்கான பணிகளை நிறைவு செய்து தொடர்ந்து எங்களுடைய நித்திரைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல ஆயத்தப்படும் போது தேவனுடைய பிரசனம் தொடர்ந்து எங்களுக்குள்ளாக காணப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரே நித்திரைகளை இன்பமாக்கி தந்தது காலையில் மெத்திரிகளோடு எழும்ப தேவரீர் எங்கள் ஒவ்வொரு கிருபை செய்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டியதான நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து ஆண்டவரே உங்களில் இருக்கிற உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள பலப்படுத்திக் கொள்ள இந்த இழந்த காலங்களிலே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென்.